அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் ஆர் கௌரி. இன்று நாம் காண இருப்பது 19வது நாயனார், களரிற்றறிவார் நாயனார். சேர நாட்டின் தலைநகராக விளங்கிய கொடுங்கோளின் அரச மரபில் வந்தவர் பெருமாக்கோதையார் ஆவார். இவர் சிறுவயது முதலே சிறந்த சிவபக்தன். திருவாஞ்சை இறைவனிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். அரசாட்சி புரிவதை சிவனுக்கு தொண்டு செய்வதே சிறந்தது என்று எண்ணி அரச பொறுப்பை மந்திரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு இவர் சிவனுக்கு தொண்டு செய்ய புறப்பட்டார். ஆனால் நாட்டின் நிலையை கண்ட மந்திரிகள் மீண்டும் அரசனிடமே சென்று, அரசனே, நீர் இல்லாமல் நாடு நன்றாக இல்லை, நீர் மீண்டும் வந்து ஆட்சி புரிவீராக என்று அழைக்க, இறைவனிடம் சென்று, ஐயனே, உமது சேவையில் சிறு பழுது கூட இல்லாமல் நான் தொண்டு செய்ய நீர் அனுமதித்தால் நான் அரச பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூற, இறைவன் அசரீரி உரைத்தார், அவ்வாறே ஆகட்டும். மேலும் உயிரினை அக்ரிணை என இரு உயிர்களின் பேசும் திறன் நீர் அறிவீராக என்று கூற, அவரும் அந்த அருளை ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் அவருக்கு களரிற்றறிவார் என்று பெயர் வந்தது. உயிர்கள் உயிரற்றவை என அனைத்துடைய வழிகளையும் உணர்ந்து ஆட்சி புரிந்து நல்லாட்சி புரிந்து வந்தார். ஒருமுறை இவருக்கு சுந்தரரின் நட்பை இறைவன் அருள் புரிந்தார். இருவரும் சேர்ந்து சிவனின் பல கோயில்களை கண்டு கழித்து வந்தனர். ஒருமுறை இருவரும் திருவையாறு செல்லும் பொழுது ஆற்றில் காவிரி ஆறு மிக வேகமாக பாய்ந்து கொண்டிருந்தது. திருவையாற்று இறைவனை தரிசித்தே ஆக வேண்டும் என்று இவர் கூற, உடன் சுந்தரர் ஒரு பதிகம் பாடின அடுத்த நொடியே காவிரி வழி விட்டது. இவர்கள் இருவரும் அக்கறையோரம் சென்று ஐயனை கண்டு தரிசித்து மீண்டும் வர காவிரி கரை புரண்டு ஓடியது. இது ஒரு மிகப்பெரிய அதிசயமாக அந்நாளில் பேசப்பட்டது. இறுதியாக சுந்தரரும் மன்னரும் சேர்ந்து இறை உலகை அடையும் பொழுது இறைவன், நீ பூதகணங்களுக்கு தலைவராக இருப்பாய் என்று களரிற்றறிவாரை கூற அவரும் சிவபதம் அடைந்தார். நன்றி, வணக்கம்.